வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுவதற்காக யூபிஐ பேமெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுறோம். அது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இன்னும் சில பேமெண்ட் ஆப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிறோம். இதை குறிவைத்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஒரு புதுவித மோசடியை அரங்கேற்றி வருகிறார்கள். அதுக்கு பேர் தான் ஜம்ப்டு ஸ்கேம். இது எப்படி நடக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நமத்தே ஆல் நோட்டிஃபிகேஷன் நமத்தே மறந்துடாதீங்க. நம்மள நிறைய பேர் எங்கு பார்த்தாலும் பேமெண்ட் பண்ணுவதற்காக பர்ஸை எடுத்து பணம் கொடுப்பதில்லை. அதற்கு மாறாக நம்மளுடைய மொபைல் ஃபோனை எடுத்து டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை கொடுத்துறோம். இதனால் ரெண்டு விதமான பெனிஃபிட்டாக இருக்குது. பணத்தை பர்ஸில் ஹேண்டில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, சில்லறை பிரச்சனை இல்லை. என்ன எக்ஸாக்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிறோம். இதை குறிவைத்து புதுவித மோசடியை சைபர் கிரைம் குற்றவாளிகள் அரங்கேற்றி வருகிறார்கள். அதாவது ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம். இந்த யூபிஐ மூலமாக அவர்கள் புதுவித மோசடியை அரங்கேற்றுகிறார்கள். முதல்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் அவருடைய பர்ஸில் நிறைய பணம் எடுத்து செல்வோம், அல்லது கார்டை பேமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கார்டு பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைக்காரர்கள் ஒரு சில சதவீத கமிஷன் அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க. இதையும் நீங்கள் சேர்த்து செலுத்தினா தான் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் யூபிஐ டோட்டலாகவே மாற்றி விட்டது. இந்த யூபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை. அதாவது உங்களுடைய பேமெண்ட் 100 ரூபா அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய் மட்டும் செலுத்தினாலே போதும். அது இல்லாமல் சில்லறை பிரச்சனை, திருட்டு பயம் சுத்தமாகவே இல்லை. இந்த யூபிஐ பேமெண்ட் ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த யூபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்யப்படும் தொகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 23.25 டிரில்லியன் ரூபாய் மதிப்பிலான தொகை குத்து மதிப்பாக பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுபோல் யூபிஐ பயன்படுத்துவோர் எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை வைத்து ஒரு புது விதமான மோசடி அரங்கேற்றி வருகிறார்கள். அதற்கு பெயர் தான் ஜம்ப்டு டெபாசிட் என்று. சைபர் மோசடியிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அது இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு யாருக்கு கால் செய்கிறீர்களோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட் மெசேஜை இதுதான் மத்திய அரசு டெலிஃபோனில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குது என்கிறத தான் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடையாளம் தெரியாதவர்கள் உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு பணத்தை அனுப்புவாங்க. உதாரணமாக 500லேருந்து 5000 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை நம்ம என்னடா அப்படிங்கிறத உடனடியாக நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கிறதாக குறுஞ்செய்தி வரும். ஆனால் அந்த மோசடிக்காரர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. குறிப்பாக ஒரு 5000 ரூபா அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் பெரிய வலையை போடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் போட்டுருவாங்க. ஸோ ஆர்வ கோளாறில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா பணம் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ரெக்வஸ்ட் வரையில் 2 விதத்தாட்டி நீங்கள் உங்களோட பின்னை என்ட்ரு பண்ணணும். ஒன்று நீங்கள் உங்களோட யூபிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. பட் ஆட்டோமேட்டிக்காக ரெக்வஸ்ட் வந்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட பின் மறுபடியும் என்ட்ரு பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியாமையே வித்தின் ஃபியூ செகண்டில் அந்த 25000 ரூபாய், உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அந்த ரெக்கார்ட் செய்தவருக்கு சென்றுவிடும். அவர் அனுப்பிய 5000 ப்ளஸ் உங்களுடைய 20000 கூடுதலாக சென்றுவிடும். இதற்கு பேர் தான் ஜம்ப்டு டெபாசிட் என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த வகை மோசடி ரொம்ப அதிகமாகிறதுனால மத்திய அரசு டெலிஃபோன் நீங்கள் பண்ணையில் மொபைலில் உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு தெரியாத நபர் பணம் அனுப்புகிறார் என்றால் குறைந்தபட்சம் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் உங்களோட பேலன்ஸை செக் பண்ண வேண்டாம். பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களோட மிஸ்டு கார்டு அலர்ட் மூலமாகவோ உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம், அல்லது இன்டர்நெட் பேங்க் மூலமாகவும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இல்லை, மிஸ்டு கால் அலர்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா
மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட் உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது 30 மினிட்ஸில் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகிவிடும். ஸோ அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆனதுனால உங்களுக்கு அந்த லிங்கால் ரெக்வஸ்ட் வந்த பணம் நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை. ஸோ இது போன்ற மோசடி நம்பர்கள்லேருந்து உங்களுக்கு பணம் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீஸாருக்கு ரிப்போர்ட் கொடுங்க. 1930 தான் இதோட கம்ப்ளைண்ட் நம்பர். அது இல்லாமல் நீங்கள் எப்பவுமே யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட் எப்பவுமே உங்களுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும். அதனுடன் எப்போதும் யூபிஐயை லிங்க் பண்ணாதீங்க. மினிமம் பேலன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே ஒரு 5000 அல்லது 10,000க்கு மேல் யூபிஐ யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்காதீர்கள். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த புதுவித ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம்லேருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.